1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஏன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார்? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். இயேசு மாத்திரமே தான் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். பரிசுத்தமுமாயிருக்கிறார், நமக்கு மீட்புமாயிருக்கிறார். எந்த மனுஷனும் ஏன் நமக்கு அவர் அப்படி இருக்கிறாருன்னா, நான் நம்ம ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, தேவனை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நம்ம கடவுளை அறியாது இருக்கும் போது கூட எவ்வளவோ பேர் கடவுளுக்கு பயந்து, சரி, இயேசுவை அறியாமல் இருக்கும் பொழுது கூட பயந்து, அவருடைய வாழ்க்கையில பயந்து நேர்மையான காரியங்களை செய்து ஒழுக்கமாய் வாழ்ந்து நல்ல காரியங்களை செய்து வாழ்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி? இயேசுவை அறியாதவர்கள் கூட ஒழுக்கமா, ஒரு நேர்மையா, ஒரு நாணயமான வாழ்க்கை வாழ்கிற அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே தெரியும் நமக்கு அவங்க நல்லவன் சொல்றோம். ஆனா அதே நேரத்தில் பாவ வாழ்க்கை வாழ்ந்து அப்புறம் பிற்பாடு இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுனுடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அப்படி வாழ்றவங்களும், இப்படி இயேசுவை அறியாமல் பரிசுத்தமான ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்களும், ரெண்டு பேருக்குமே இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இப்படி நான் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றேன், ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்றேன், நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ்றேன், ஆனா கடவுள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா கூட அவங்கள வேதம் சொல்லுகிறது பாவி. அல்லேலூயா. என்ன சொல்லுது வேதம்? என்ன சொல்லுது? பாவிதான். ஏன்னா பவுல் எழுதுகிறார், நல்லவன் ஒருவனும் இல்லை. எவ்வளவு நம்ம பார்த்தாலே தெரியும், அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருப்பாங்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வாங்க, நன்மை செய்வாங்க, நிறைய உதவி செய்வாங்க. ஆனா இயேசுவை அறியாதபடி, இயேசுவை தேவன் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசிக்காத அவர்களும் பாவிதான். துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்றவங்களும் பாவிதான். அப்போ இப்படி நல்ல வாழ்க்கை வாழ்றவங்க இருதயத்தில் என்ன இருக்குது? நான் நல்லவன். என்ன இருக்குது? நான் நல்லவன் என்ற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணமே உன்னை ஏதோ ஒரு விதத்தில் நிரப்பி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல நிரப்பி கொண்டிருக்கிற ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணமா இருக்கிறது. ஆனா இயேசுவண்டை வரும் பொழுது, இயேசுவண்டை இயேசுவை ஆராய்ந்து அறிந்து ஆராதித்து துதித்து மகிழ்ந்து அவரை இன்னும் அதிகமாக போகும் பொழுதுதான் நான் பாவி என்கிற உணர்வு நமக்கு வரும். அவர் எவ்வளவு பரிசுத்தர், நான் எவ்வளவு பெரிய பாவி என்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ ரெண்டு பேருக்குமே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தேவைப்படுகிறது, அவருடைய கிருபை தேவைப்படுகிறது. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நேர்மையான வாழ்க்கை, ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்றவங்களுக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு ஏதோ ஒன்றை குறித்து அவர்கள் தன்னை அப்படிப்பட்ட நான் நல்லவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தாலே தான் நிரம்பி இருக்கும் பொழுது, ஏதோ ஒன்றை கொண்டு அவர்கள் நிரப்பி இருக்கிறார்கள். இயேசு அங்க வர முடியாது. அல்லேலூயா. அப்படி அவர்கள் தங்களுடைய சொந்த சன்மார்க்க வாழ்க்கையை இருதயத்தில் நிரப்பி வைத்திருக்கும் பொழுது இயேசு அங்கு வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்படி வாசம் பண்ண முடியாததுனாலதான் ஊழியத்துல பல காரியங்கள்ல ஒரு வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யார் ஒருவர் நான் இயேசுவுக்கு முன்னாடி தகுதியற்றவர், நான் பாவி, அவர் பரிசுத்தர், எனக்கு இயேசு வேண்டும் என்று தன்னை வெறுமையாக்குகிறார்களோ
வெறுமையாக்கி அவரை ஏற்றுக்கொண்டு தன்னை வெறுமையாக்கி அவருடைய சித்தத்துக்கு நான் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ, அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தன்னை வெறுமையாக்குகிறார்கள், இயேசுவை தனக்குள்ளே நிறைத்துக் கொள்கிறார்கள். அதன் மூலமாய் ஒரு அபிஷேகம் அவர்களுக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வரும்பொழுதுதான் வெற்றிகரமான ஒரு ஊழியம் செய்ய முடிகிறது. அல்லேலூயா. வெற்றிகரமான ஊழியம் செய்ய முடிகிறது. ஒரு வெற்றி உள்ள ஒரு ஊழியத்தை செய்து நிறைவேற்றக்கூடிய ஒரு பலன் வருகிறது. அதுதான் இந்த சபையிலே இருக்கிறது. சபை போதகராய், தலைமை போதகராய் இருந்த நேசனையா அப்படிதான் தன்னை வெறுமையாக்கி அவர் வெறுமையாக்குறதுனாலே இயேசுவினுடைய அபிஷேகம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் பலத்த அற்புதங்கள் இந்த சபையில நடந்தது. ஹல்லேலூயா. அப்போ நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று பவுல் எழுதுகிறார். அதனால நான் எந்த பாவமும் செய்யாம நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னும் போது ஏதோ ஒன்றை நாம் என்ன பண்றோம், உள்ளத்தில் நிறைத்து நாம் வைத்துக் கொள்கிறோம். அதன் மூலமாய் வெற்றி வராது. சரி, அதுதான் உங்களுக்கு போன தடவை நான் எடுத்து காண்பித்தேன். என்ன எடுத்து காண்பித்தேன்? மரியாளுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒரு பெண் சொல்லும்போது அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. என்ன வார்த்தை இல்லை? சாதாரண வார்த்தை இல்லை. அது மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டினுடைய வார்த்தை. தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாம் அறிந்து அவள் அதை கற்று, அதை கேட்டு, அதை கற்று, அதை தியானித்து, அதை உணர்ந்த ஒரு பெண், ஒரு வாலிப பெண்ணா இருந்தாலும், ஒரு கிராமத்துல இருந்தாலும், அதை உணர்ந்ததுனாலதான் அவ என்ன பண்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதான் சொன்னேன், ஒரு பாண்ட் சர்வெண்ட். அதாவது அவருக்கு சொத்தாக மாற்றப்பட்டுட்டேன். இது அவருடைய சொத்து. அவர் இதுல முள்ளுச்செடி வளர்க்கலாம், அந்த சொத்துல இல்ல ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம், இல்ல ஒரு நல்ல வீடு கட்டலாம். இது ஆண்டவருடைய சித்தம், இது அவருடைய சித்தம். இந்த பாத்திரத்தை நான் அவர் கையில ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய சித்தப்படி அவர் நல்ல தோட்டமாக வைக்கலாம், நல்ல முள்ளு செடியாக வளர்க்கலாம், இல்ல ஒரு நல்ல வீடு கட்டலாம். இது அவருடைய சொத்து. இனிமேல் என்னுடைய விருப்பம், என்னுடைய வாழ்க்கையில எனக்கென்று எந்த தனிப்பட்ட விருப்பமும் இல்லை, எனக்கு தனிப்பட்ட எந்த ஒரு ஆசையும் இல்லை, எனக்கென்று எந்த நோக்கமும் இல்லை. நான் முழுவதும் அவரிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் என்ன ஆகுது, அது ஆண்டவருக்கு அடிமை என்று வருகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி அவர் கையில ஒப்பு கொடுக்கும் போது அவர் ஞானம் உள்ளவர், அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவருடைய சாயலாய் நான் இருக்கிறதுனால என்னை அவரை போல மாற்றுவதற்கு, அவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே அவரை போல மாற்றுவதற்கு என்னை பயன்படுத்துவார். ஆகவே நான் தைரியமான அவர் கையில என்ன ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது தைரியமாக என்னுடைய நோக்கங்களுக்கு, என்னுடைய விருப்பங்களுக்கு, என்னுடைய ஆசைகளுக்கு அல்ல, இனிமேல் அவருடைய விருப்பங்களுக்கு, அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய நோக்கத்துக்கு என்று நான் என்னை முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்கும் போது என்னுடைய வாழ்க்கை மிகுந்த சமாதானம் உள்ளதாக, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆனா அது முதல்ல தெரியாது, அது போக போக தெரியும். ஹல்லேலூயா. அது உடனே தெரியாது, அது போக போக அது என்னுடைய வாழ்க்கையிலே அது தெரிய ஆரம்பிக்கும். அதைத்தான் போன தடவை நான் எடுத்து காமிச்சேன். ஆனா அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் நாம மாறுகிறோம் இல்லையா? எதுக்கு மாறுகிறோம்? ஒரு சர்வ வல்லமையுள்ள வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தான் நான் வாழ்வேன் என்று நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன வருது? அவருடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது. அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு ஒரு சொந்தக்காரனா இருக்கிறோம். அந்த குடும்பம் பெரிய ஐஸ்வர்யம் உள்ள குடும்பம், ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு குடும்பம், இயேசுவினுடைய குடும்பம். அப்போ ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆசீர்வாதம் வருதுன்னா அந்த குடும்பத்துல சில பாடுகள் வரும். அந்த பாடுகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, பாடுகளுக்கு என்ன பண்ணணும்? நம்மை ஆசீர்வாதம் மட்டும் வேணும், பாடுகள் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் மட்டும் வேணும், எனக்கு பாடுகள் வேண்டாம், உபத்திரவங்கள் வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்துல சொந்தக்காரர் ஆயிட்டோம். அந்த குடும்பத்துல உள்ள எல்லாமே நமக்கும் சொந்தம், ஆசீர்வாதமும் சொந்தம். அதனாலதான் சொல்றாரு இல்லையா பவுல், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை என்னுடைய சரீரத்தில் நானே அனுபவிக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன்னா அடி வாங்குறாரு, துன்பப்படுத்தப்படுகிறாரு, நிறைய வேதனைகளை அனுபவிக்கிறாரு. அப்ப அதுவும் சொந்தம்,
இதுவும் சொந்தம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நித்திய நோக்கத்துக்காக, இந்த பூமிக்குரிய நோக்கத்துக்காக மாத்திரமல்ல, ஒரு நித்திய நோக்கம், எட்டர்னல் பர்பஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நித்திய நோக்கத்துக்காக நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல ஒப்படைக்கிறோம், ஆசீர்வாதமும் இருக்குது, அதுல சில உபத்திரவங்கள் இருக்குது. அந்த உபத்திரவங்கள் மத்தியில தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரா இருந்தா சில உபத்திரவங்களும் நமக்கு வரும். அந்த உபத்திரவங்களை அவருடைய பலனை கொண்டு நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அதனாலதான் சொல்றா மரியாள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி. சரி, ஒரு வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிப்போம். யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த. அப்போ என்ன? அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆனா இப்படிப்பட்டவர்கள் ஒரு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய வாக்கை கேட்டு அந்த உடன்படிக்கை கை கொண்டுனா அந்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கையின்படி அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய சொந்த சம்பத்து, அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதனால்தான் மரியாள் என்ன சொல்றா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். அப்போ ஆண்டவராகிய இயேசுவும் இந்த பூமியிலே மனுஷனாய் வரும் பொழுது, அந்த தேவகுமாரன், அந்த நேசகுமாரன், வார்த்தையாயிருந்த தேவன் மாம்சத்திலே வரும் பொழுது அவரும் நம்மை போல பாடு உள்ளவராக, சரீரத்திலே தாகம், பசி, எல்லா தூக்கம், பலவீனம் எல்லாவற்றையும் உடையவராக தான் வந்தாரு. அதனாலதான் யோவான்கிட்ட சொல்றாரு, எனக்கு ஞான ஸ்நானம் கொடு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உம்மாலே நான் ஞான ஸ்நானம் பண்ணப்பட வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, இப்பொழுது எல்லா நீதியும் நாம் இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இந்த நீதி நாம நிறைவேற்ற வேண்டும், எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் மனுஷனா வந்தா கூட, அவர் தேவகுமாரனா இருந்தாலும் மாம்சமும் இருக்குது, தேவத்துவமும் இருக்குது. அது ரெண்டு இருந்தாலும் நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், எனக்கு இடம் கொடு, அவருடைய நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு அந்த வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே முழுவதுமாய் நிறைவேற்றி முடித்த ஒரே மனுஷனாய் வந்த இயேசு ஒருவர் மாத்திரமே தான். அவர் ஒருவர் மாத்திரமா தான் தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றி அவர் முடித்தார். அவர்களிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் போன தடவை எடுத்து காமிச்சேன். போன தடவை என்ன எடுத்து காமிச்சேன்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவனுடைய ரூபம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சர்வ வல்லமை, உன்னத வல்லமை, காற்றையும் கடலையும் அடக்குகிற வல்லமை, செங்கடலை பிளக்கிற வல்லமை, எரிகோவை விளைச்செய்கிற வல்லமை, கோலியாத்தை விளைச்செய்கிற வல்லமை, அதுதான் ரூபம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபம் என்பது அவருடைய வல்லமை. அப்படி அந்த வல்லமை உடையவராயிருந்தும் தம்மைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையினுடைய மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அது பிதாவினுடைய சித்தம். அது பிதாவினுடைய சித்தம். அவ்வளவு வல்லமை. ஒரு நொடியில தன்னை சிலுவையில் அறிந்தவர்களை பஸ்மமாக்கிடலாம், ஒண்ணும் எல்லாம் பண்ணிடலாம். அவருடைய ஒரு தூதன் 185,000 பேரை சங்கரித்தான். ஆனா அது இவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவ்வளவு வல்லமை எல்லாம்
இறக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கினா அந்த வல்லமை எல்லாம் எடுத்து கீழே வச்சிட்டு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எதையுமே நம்ம கிட்ட இருந்து இறக்கி வைக்க முடியல, எதையும் விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா நம்முடைய சுபாவத்துல ஏதோ போட்டு நம்முடைய ஆவி ஆத்மாவில சிந்தைகளில எதையோ போட்டு நான் அப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும்னு சொல்லி நம்ம எதையோ போட்டு என்ன பண்றோம், நாம நிறைத்து நாம வைத்திருக்கிறோம். அதனாலதான் அபிஷேகத்தை பெற முடியல, ஆசீர்வாதத்தை பெற முடியல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழ முடியல. ஏன்னா எதையோ நிறைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஆண்டவராகிய சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்கு சரீர பிரகாரமாக அவருக்கு வாசமாயிருந்த அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் தன்னைத்தானே வெறுமையாக்கினார் சிலுவையில. ஹல்லேலூயா. நாம எதையும் நம்மளால விட்டு கொடுக்க முடியல. ஆனா அதனால தான் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமா இருக்கிறோம். அதனாலதான் நமக்குள்ள போராட்டம் இருக்குது. நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு போர். நம்ம வெறுமையாக்காததுனால, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால நம்முடைய ஆத்மாவிலே ஒரு போர், ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குது நம்முடைய வாழ்க்கையிலே. இருக்குதா இல்லையா? போர்க்களம் இருக்குதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில? மனம் அப்படியே ஒரு சிந்தை தாறுமாறா எப்படி எப்படியே போகுதா இல்லையா? நம்முடைய எண்ணங்கள் போகுதா இல்லையா? இல்லையா? உங்களுக்கு எல்லாம் இல்லையா? இல்லைன்னா நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இருக்குதா இல்லையா? இருக்குது. ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு பற்றாக்குறை, இல்லை நான் எதிர்பார்த்தது ஏதோ ஒன்று நடக்கல, என் இஷ்டத்துக்கு எதுவும் நடக்கல அப்படின்னும் போது என்ன நடக்குது? ஒரு போர்க்களம். மனம் அப்படியே அலைப்பாயுது, ஒரு போர்க்களமா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட போர்க்களம் இந்த பூமியில நாம சந்திக்கிறவர்களாய், அந்த போர்க்களத்தை சந்திக்கிறவர்களாய் அப்படிப்பட்டதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, அங்க ஒரு காரியம் நடக்குது. படிங்க, அது முதல் வசனம் படிங்க, 9:1 படிங்க. போதும். என்ன சொல்றாங்க? போறாங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அதை பார்த்ததுமே சீஷர்கள் எப்படி கேட்கிறாங்க பாருங்க. இயேசுவின் சீஷர்கள் இவங்க. யாருடைய சீஷர்கள்? இயேசுவினுடைய சீஷர்கள் எப்படி கேட்கிறாங்க? சராசரியா கேட்கிறாங்க, இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு காரியம் நடக்கும் பொழுது இந்த உலகம் என்ன சொல்லுது? இவங்க என்னவோ பரிசுத்தமானவர்கள் மாதிரியும், மற்றவங்கெல்லாம் பாவம் செய்கிறவர்கள் மாதிரியும், அந்த பாவத்து நிமித்தம் அவர்கள் தண்டனையை அனுபவிக்கிறவர்கள் மாதிரியும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. அப்போ அப்படி நடக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் சீஷர்களை நோக்கி, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். அல்லேலூயா. அவன் பிறந்தது தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு அவன் பிறந்தான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில, இந்த குருடனுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன பாவம் செய்திருக்க முடியும்? ஏன்னா அவன் பிறவி குருடன். அவனுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாது. அவன் யாரையுமே பார்த்ததில்லை, ஒரு ஆணையும் பார்த்ததில்லை, ஒரு பெண்ணையும் பார்த்ததில்லை, இந்த அண்ட சராசரத்தையும் பார்த்ததில்லை, ஒரு மரத்தையோ ஒரு நதியையோ எதையுமே அவன் பார்த்ததில்லை, அவனுடைய வாழ்க்கையில பார்த்ததில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது அவன் செய்த பாவம் அல்ல, அவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல.
அப்போ தேவனுடைய கிரிகள் இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் இருந்தாலும், ஒரு குறைவுகள் இருந்தாலும், ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருந்தாலும், நான் எப்படி வாழ்ந்தேன், என்னுடைய வாழ்க்கை ஒரு பாவமான வாழ்க்கையா தான் இருந்தது. உலக பிரகாரமா நான் ஒரு பெரிய குடிகாரனா வளர்ந்தேன் நான். ஆனா தேவ் என்னை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, இந்த குடும்பம் தேராது, இது உருப்படாது அப்படின்னாங்க. ஆனா தேவன் கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவரு தெரிந்தெடுத்து என்ன பண்ணாரு, என் வாழ்க்கையில இருந்த இதெல்லாம் என்ன பண்ணாரு, அசுத்தங்களை எல்லாம் என்ன பண்ணாரு, நீக்கி போட்டார். அப்போ உலகம் என்ன சொல்லுது, உலகத்தினுடைய பார்வை என்ன சொல்லுது, உலகத்தினுடைய பார்வை வேற விதமா இருக்குது. ஆனா ஆண்டவர் அதை வேறு விதமாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அதான் சொல்றார், தேவனுடைய மகிமை. இப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குருட்டுத்தனமான, தேவனை அறியாதபடி நிர்வாணியாய் நாசமோசத்துக்கு சிறைப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குருட்டுத்தனமாக பிசாசானவன் மனதை குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? என்ன சொல்லுது, பிசாசானவன் என்ன பண்ணிருக்கிறான், மனதை குருடாக்கி இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானா என்று வேறொன்றுக்கும் வர, நானே அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்த என்றார். அந்த அவருடைய மகிமை, தேவனுடைய மகிமை வெளிப்பட இயேசு கிறிஸ்து வந்தார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்த வசனம் அப்படி சொல்றாரு. அப்போ இந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையிலே ஒரு போர்க்களம், அவனுடைய மனம் ஒரு போர்க்களமா இருக்குது. நான் ஒன்றையும் அனுபவிக்க முடியல, ஒன்றையும் பார்க்க முடியல, இந்த தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள இந்த சிருஷ்டிப்புகள் எதையும் பார்க்க முடியல என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே, ஒரு மனதிலே ஒரு போர்க்களம் போல அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. உண்டா இல்லையா? நாம எல்லாம் பார்க்கிறோம், பேசுறோம், சாப்பிடுறோம், ட்ரெஸ் பண்றோம், எங்கெங்கயோ போறோம், என்னென்னவோ அனுபவிக்கிறோம். இது எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில இல்ல. அவனுடைய வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல அவனுடைய வாழ்க்கை இருந்துச்சு, ஒரு நிம்மதி இல்ல. ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மகிமை விளங்குகின்றார். அல்லேலூயா, விளங்குகின்றார். அப்போ அவர் வந்தது தேவனுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த வந்தார். தேவனுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த வந்தார். அது மாத்திரமல்ல, இந்த மகிமையை வெளிப்படுத்தி, அதாவது ஒண்ணு இவங்கிட்ட குறை இருக்குது, குறைன்னா பார்வை இல்லாம இருக்குது, அவனுடைய மனம் போர்க்களமா இருக்கிறது. அத நீக்கி அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்து அவர் நன்மையான தேவ சித்தத்தை செய்ய அவர் வருகிறார். தேவனுடைய சித்தத்தை அவர் செய்கிறார், நன்மையை செய்ய வருகிறார். அதான் வேதம் சொல்லுது இல்லையா, அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பேதுரு எழுதுகிறார் அப்போஸ்தலர் நடபடிகள்ல. அப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்த அவருடைய வாழ்க்கையிலையும் தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் நீதியும் அறியாதவர்கள் அவருக்கு எதிராக என்ன பண்றாங்க, கிரியை செய்கிறார்கள். அல்லேலூயா. உபத்திரவம், பாடுகளை அவர்கள் என்ன பண்றாங்க, அவருடைய வாழ்க்கையிலே செய்ய முயற்சிக்கிறார்கள். அது பின்னாடி இருக்குது பாருங்க, இது பார்க்கலாம் பாருங்க. அப்போ அவர் இதெல்லாம் சொல்லிட்டு அந்த குருடனை பார்த்து, இவன் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லிட்டு 5வது வசனத்துல சொல்றாரு. இப்ப ஆண்டவர் அவனுக்கு தேவனுடைய மகிமையை விளங்க செய்ய ஒரு சில வேலைகளை அவர் கொடுக்கிறார், அவனுக்கு ஒரு கட்டளைகளை கொடுக்கிறார். அவர் அவனை கூப்பிட்டு தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேட்டை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அவன் அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டு அவர் செய்தவைகளை ஏற்றுக்கொண்டு
அவன் என்ன பண்றான்? சீலோவாம் குளத்துக்கு அவன் போகிறான். பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. படிங்க, 8:6 படிங்க. ஏசாயா 8:6. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேச்சினையும் போதும். பாருங்க, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி. இந்த சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அது மாத்திரமல்ல, இந்த சீலோவாம் என்கிற அந்த குளம் மேல இருந்து தண்ணி கீழே இறங்குது. அது மெதுவா அந்த தண்ணி மலை மேல இருந்து கீழே இறங்கி அந்த சீலோவாம் குளத்துல போயிட்டு அந்த தண்ணி சேர்ந்து விடுகிறது. அந்த தண்ணி மெதுவா தான் மேல இருந்து இறங்கும். அப்போ ஆண்டவராக இயேசு மேலே இருந்து அனுப்பப்பட்டவர். அதான் சொல்லுது, என்னது? சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்போ அங்க இருந்து மெதுவா அந்த தண்ணீர் அந்த மலையில இருந்து மெதுவா வடிஞ்சி அந்த குளத்துல சேருகிறது. இயேசு அவர் உமிழ்ந்து மண்ணுல உமிழ்ந்து சேருண்டாக்கி அதை எடுத்து அவன் கண்களை பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இவன் அசட்ட பண்ணல. இவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளையை அசட்ட பண்ணல. அசட்ட பண்ணாதபடி இவன் குருடனா இருந்தும் கூட அவர் சொன்ன அந்த சீலோவாம் குளத்திலே போய் என்ன பண்றான்? கழுவி சுத்தமாகலாம். அல்லேலூயா. சுத்தமாகி திருப்பி அவரண்டைக்கு வருகிறான். அல்லேலூயா. எங்க வர்றான்? அவன் பார்வை அடைந்த உடனே அவன் அப்படியே போயில்ல. அந்த கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் நேரா போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த நன்மை செய்த அவர்கிட்ட அவன் திரும்பி வர்றான். அப்பொழுது அயலாகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் போதும். பாருங்க, இந்த ஜனங்கள் கூட இருக்கிற ஜனங்கள் அவ பார்வையடைந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தாதபடி, தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தாதபடி அவனை கொண்டு எங்க கொண்டு போய் விடுறாங்க? பரிசேயரிடத்திலே கொண்டு போய் அவர் விடுகிறார்கள். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி வேதாகமத்துல ஆண்டவர் ஒரு கட்டளைகளை எழுதி கொடுக்கிறார். 10 கட்டளைகளை ஒரு கட்டளை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ அது ஒரு பெரிய ஒரு காரணம். அப்போ அந்த காரணத்தினால அந்த பரிசேயர்களுக்கு அந்த பரிசேயர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற இந்த பரிசேயர்கள் இந்த அற்புதத்தை குறித்து, தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட அந்த காரியத்தை குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம அந்த பரிசேயர்கள் அவனை கேட்கிறாங்க, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. இவங்களே சொல்றாங்க, அவர் யாருன்னு முதல்ல கேட்கிறாங்க. அப்போ கேட்டுட்டு, இந்த மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது. வேறு சிலர், பாவியா இருக்கிற இந்த மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமா அவர்களுக்குள்ளே
பிரிவினை உண்டாயிடுச்சு, 2 பேருக்கு பிரிவினை உண்டாயிடுச்சு. ஒரு குரூப் என்ன சொல்லுது, அவன் அந்த மனிதன் இயேசு ஓய்வு நாளை கை கொள்ளாததுனால தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, வேறு சிலர் பாவியா இருக்கிற இந்த மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். பிரிவினை அவருக்குள்ள வந்திருந்தது. அப்போ அவங்க மறுபடி என்ன பண்றாங்க, மறுபடி அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள். அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்றான். அல்லேலூயா. ஏன்னா இவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய மனதிலே, அவனுடைய சிந்தையிலே, அவனுடைய ஆத்மாவிலே இருந்த ஒரு போர்க்களம், ஒரு போர்க்களனா, ஒரு வேதனை, ஒரு வியாகுலம். மற்றவர்களை போல நான் இருக்க முடியல, குருடனா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லி ஒரு போர்க்களமான மனதை உடையவனாய் அவன் வாழ்ந்து வந்த அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடைச்ச உடனே அவன் சொல்றான், கண்ணு தெரிஞ்சவர்கள் குருடராக இருக்கிறார்கள், கண்ணு தெரியாத இந்த மனிதன் அவனுடைய போர்க்களத்தை அவனுடைய போர்க்களத்தை நீக்கி அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்த உடனே அவன் சொல்லுகிறான், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காண்கிறேன் என்று சொல்கிறதுனால நீங்க குருடர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னை காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பெரியவனா இருக்கிறான்றார். அல்லேலூயா. நீ காண்கிற அப்படின்னா என்ன, நான் பரிசுத்தன், நான் நீதிமா, நான் சன்மார்க்க, நான் நல்லது செஞ்சிருக்கிறேன், நன்மை செஞ்சிருக்கிறேன், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்றவன் என்ன நினைக்கிறான், ஏதோ ஒன்றை போட்டு நிரப்பி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அதனால அவன் என்ன சொல்றான், நான் நன்மை செய்கிறவன். அப்ப எனக்கு என்ன தேவை, எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, நான் அவர் கொடுத்த கட்டளைகளை கரெக்டா நான் நிறைவேற்றி இருக்கிறேன், அது போதும் எனக்கு, அது அந்த ஆசீர்வாதம் போதும் எனக்குன்றான். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுக்காக பரிசேயர்கள் அப்படிப்பட்ட பரிசேயர்களா இருக்கிறார்கள் அவர்கள். அப்போ அவருக்கு மறுபடியும் ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். அவன் குருடனாயிருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பலாமல் நம்புறதுக்குரிய இருதயம் அவர்கிட்ட இல்ல. ஏன்னா ஏற்றுக்கொள்ள முடியல, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல, அங்கீகரிக்க முடியல. இயேசு இவர்களுக்கு இடையூறாய், இடைஞ்சலாய், அவருடைய கிரியைகள் அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளா இருக்கு, நன்மைக்கு நல் கிரியைகளா இருக்கிறது. இவர்களுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாங்கதா இருக்கிறதுனால, இவருடைய கிரியைகள் எல்லாம் நல்லதா இருக்கிறதுனால அவர் அங்கீகரிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் நம்பல. எப்படி கேட்கிறாங்க பாருங்க, அவன் குருடனாயிருந்து பார்வை அடைந்தது யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைத்து அவர், இது உங்க குமாரன் தானா, இவன் குமாரனானா இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்கிறார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும், இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது, இவன் வயது உள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள் என்று இவனையே கேளுங்கள் என்று சொல்றாங்க. ஏன் இந்த தாய் தகப்பன்மார் இந்த பரிசேயர்களுக்கு, இந்த யூத பரிசேயர்களுக்கு பயப்படுறாங்க? ஏன்னா இயேசுவை கிறிஸ்து என்று யாராவது அறிக்கப்படினால் ஜெப ஆலயத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் என்ன நடக்குது, பரிசேயர்களுக்கு தெரியுது, இந்த அற்புதம் இயேசுதான் செய்திருக்கிறார். ஆனா அவர்கள் ஒரு நாடகம் போல அதை நடத்துகிறார்கள். ஒண்ணு தெரியாதது போல, இயேசு யார் என்று தெரியாதது போல, இயேசுதான் இவனுடைய கண்களை திறந்தார் என்பது தெரியாதது போல, இந்த அற்புதத்தை செய்தவர் இவர்தான் என்று தெரியாதது போல என்ன பண்றாங்க, ஒரு நாடகம். எப்படிப்பட்ட நாடகம் பண்றாங்க பாருங்க. அது அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு நாடகம் நடத்துகிறார்கள். அவர் ஒரு அற்புதம் செய்யாத மாதிரியும், அவர் யார் என்பதை அறியாதது போலும், ஒரு இரக்கம் இல்லாத ஒரு மனுஷர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பரிசேயர்கள் மனுஷர் மேல் ஒரு இரக்கமே இல்லாதபடி ஒரு நாடகத்தை அங்கே அரங்கேற்றுகிறார்கள். இது ஒரு நாடகம். இயேசு யார் குருடர், யார் உன் கண்ணை திறந்தது, அது யாரு, அது எப்படி நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு சொல்லி அதை நம்ப மறுத்து, இருதயமானது, அந்த கடினமான இருதயமானது நம்ப மறுத்து, அந்த அற்புதத்தை நம்ப மறுத்து, அந்த நற்கிரிகளை நம்ப மறுத்து என்ன பண்றாங்க, ஒரு கொடூரமான ஒரு நாடகம் அங்க நடக்குது. ஆனா இந்த பரிசேயர்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்கிறார்கள். ஆண்டவருடைய கட்டளைகளை
கை கொள்ளுகிறார்கள். அதே வசனத்துல படிச்சீங்க, மத்தேயு 23 எடுங்க, 23 எடுங்க, மத்தேயு 23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, அவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்துல கட்டளையிட்டு இருக்கிற தசம பாகத்தை நீ கொடுத்துடுற, ஆலயத்துல நீ தசம பாகத்துல கொடுத்துடுற. எதுவெல்லாம் கொடுக்கறானா, ஒற்றத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்துல கூட அவன் தசம பாகம் கொடுக்கறான். எதுலயுமே அவன் குறை வைக்கல. பர்ஃபெக்டா வாழ்றேன், நான் வந்து தேவனுடைய கட்டளைகளை நான் கைப்பிடி கடை கொள்றேன்னு சொல்லி பெர்ஃபெக்டா வாழ்றவனா இருக்கிறான். ஆனா அந்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீதியும் இரக்கத்தையும் விசேஷித்த விட்டு விட்டார்கள். அவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் கொடுக்கிற, ஆனா விசுவாசம் நீதி இரக்கம் வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆனா அவர்கள், நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய கட்டளைகளை மிக சிறப்பான முறையில கடைபிடிக்கிறோம், நாங்க கடவுளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய செல்ஃப் சொன்ன பார்த்தீங்களா, ஆதியில சன்மார்க்க வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்ற எங்களுக்கு நாங்க தான் சரியான ஆளு, இவர் ஓய்வு நாள கடைபிடிக்கல, ஓய்வு நாள கடைபிடிக்காததுனால இவர் பாவியான மனுஷன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற அந்த நன்மை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, மத்தேயு 23 மறுபடியும் பாருங்க, அது மறுபடியும் கொஞ்சம் படிங்க. விட்டு விட்டீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன்கிட்ட இரக்கம் இல்லை, உன்கிட்ட நீதி இல்லை, உன்கிட்ட ஒரு விசுவாசம் உன்கிட்ட இல்ல. 26வது வசனம் படிங்க, 26வது வசனம். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நீ வெளியரங்கமான அடையாளமான காரியங்களிலே நீ உன்னுடைய கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. வெளியே வந்து நல்லவனை போல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, உள்ள வந்து அந்த கல்லறைகளில இருக்கிற எலும்புகளுக்கு அசுத்தங்களுக்கு ஒப்பானதா இருக்கிறது உன்னுடைய உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளமா இருக்கிறது. நீ விரும்புகிறது என்ன, சந்தை வழிகளிலே வந்தனங்களை விரும்புகிற, விருந்துகளிலே முதன்மையான இடத்தை விரும்புகிற, இப்படிப்பட்ட வெளிப்பிரகாரமான அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை மாற்றம் உங்ககிட்ட இருக்கிற. நீ விரும்புறது என்னன்னா, சந்தை வெளிகளில வந்தனங்களை விரும்புகிற, அது மாத்திரமல்ல விருந்துகளிலே முதன்மையான ஆசனங்களை நீ விரும்புகிற. உன்னுடைய உள்ளம் சரியில்லை. உன்னுடைய உள்ளம் ஒரு அன்பு இல்ல, ஒரு இரக்கம் இல்ல, ஒரு விசுவாசம் இல்ல. இந்த காரியங்களை உன்னால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இப்படிப்பட்ட பரிசேயர்கள் தான் இவர்கள். அதான் 9ஆம் அதிகாரத்துல சொல்றாங்கல்ல, இப்படி ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ப முடியாதபடி அவர்கள் என்ன பண்றாங்க, யார் செய்தது, அவர்களுக்கு என்னன்னா அந்த ஜனங்களுக்கு ஒரு இரக்கம் இல்ல, அந்த அன்பு இல்ல, ஒரு விசுவாசம் இல்ல, ஒரு நீதி இல்ல. ஆனா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வெறும் மேன்மையை மாத்திரம் விரும்புகிறார்கள். கர்த்தருக்கு மேன்மை செலுத்த அவர்கள் மறுக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பரிசேயர்கள்ட்ட ஒரு தடவை பேசும்போது சொல்றாரு பாருங்க,
பரிசேயர்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? எலியாவினுடைய நாட்களிலே, எலியாவின் நாட்களிலே எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா விதவை என்ற அந்த வேற தீரி சீதோன் பட்டணம் இஸ்ரவேல் பட்டணம் கிடையாது, வேறு பட்டணத்துக்கு தான் அனுப்பப்பட்டார்கள். யாருக்கு எங்க அனுப்பப்பட்டார்கள்? வேறு ஜனத்துக்கிட்ட தான் அனுப்பப்பட்டான் எலியா என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் நாட்களிலே சீரியா தேசத்தான் ஆகிய நாகமான் மாத்திரம்தான் குணமானா. யார் குணமானது? சீரியா தேசத்து நாகமான். நீங்க பரிசேயர்களா இருக்கிறீங்க, தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறீங்க, தேவனுடைய காரியங்களை செய்கிறவரா இருக்கிற உங்களுடைய காலங்களிலே எலியா சீதோன் பட்டத்தில் இருக்கிற சாரிபாத்து சரப்தா விதவை வீட்டுக்கு தான் அனுப்பப்பட்டான். உங்கள் நாட்களிலே சீரியா தேசத்து நாகமான் சுகமாக்கப்பட்டான், வேற யாரும் சுகமாக்கப்படவில்லை, வேற எந்த அற்புதமும் நடக்கல. உங்கள் நாட்களிலே நீங்கள் உங்க இருதயம் தேவனுக்கு தூரமா இருந்ததுனாலே, உங்ககிட்ட அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் இல்லாதது இருந்ததுனால ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. உங்களால ஒரு அற்புதம் இந்த உலகத்துல நடக்கலன்றாரு. அல்லேலூயா. ஆனா இயேசு ஒரு பிறவி குருடனுடைய பார்வையை சுகமாக்கினதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அவர்களுடைய நாட்களில ஒரு அற்புதமும் நடக்கல, ஒரு அற்புதமும் நடக்கல. அததான் சுட்டி காட்டுறாரு. சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா விதவின் இடத்துக்கு தான் எலியா அனுப்பப்பட்டான், உங்ககிட்ட யார்கிட்ட அனுப்பல நான் என்றார். எலியாவை போஷிக்கும்படி சீதோன் தேசத்தில் உள்ள சரப்தா விதவின் வீட்டுக்கு தான் அனுப்பப்பட்டான். ஏன்? உங்கள் இருதயம் வாயினாலே துதித்து, உங்களுடைய இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது, என்னுடைய சித்தத்தை செய்யல, எனக்கு மேன்மை தேடல, எனக்கு மகிமை செலுத்தல, எனக்கு கனத்தை செலுத்தல. ஆனா நீ சந்தை வழிகளில் வந்தனங்களையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் தெரிந்து கொண்டு விதவின் வீடுகளை பட்சிக்கிற ஒரு சுபாவம் உனக்குள்ள இருந்தது. அதனால நான் ஒரு தேவனுடைய நாம மகிமை கண்டு ஒரு பிறவி குருடனை சுகமாக்கி அவனுக்கு பார்வை கொடுத்து அவனுடைய மனதில் இருந்த போர்க்களத்தை நீக்கி அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தேன். ஆனா அதை ஓய்வு நாள்ல செய்ததுனால நீ என்ன பாவியான மனுஷன், இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் இல்லைன்ற. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த பரிசேயர்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. மனம் குள்ளனுக்கு போர்க்களமா இருக்குது, தேவை இருக்கிறவர்களுக்கு போர்க்களமா இருக்கிறது, குடும்பத்தில் குழப்பங்கள் பற்றாக்குறையில் இருக்கிறவங்களுக்கு போராட்டமா இருக்கிறது, நன்மை வேணும்னு இவருடைய உள்ளம் போர்க்களமா இருக்கிறது. ஆனா இயேசு அவர் நன்மை செய்து என்ன பண்றாரு? அந்த போர்க்களத்தை அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், தேவனுடைய சித்தத்தை செய்ய வருகிறார். அல்லேலூயா. அதை என்ன பண்றாங்க? எதிர்க்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஓய்வு நாள சுத்தமாக்கினா தேவனுடைய மனுஷன் இல்லைன்றாங்க. அப்போ அங்க என்ன பண்ணுது? ஒரு போராட்டம் உருவாகுது. அங்க யாருக்கு உருவாகுது? இவன் ஒரு பக்கம் குணமாயிட்டான், இவனுக்கு சமாதானம் வந்துருச்சு. அதை எதிர்க்கிற இவர்களுக்கு இயேசுவுக்கு ஒரு போராட்டம் வருகிறது. அவருடைய தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு ஒரு எதிர்ப்பு அங்கே வருகிறது. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தேவனுடைய சித்தத்துக்கென்று தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்வதை நோக்கமாய் வைத்திருந்த இயேசுவுக்கு இப்ப என்ன வருது? ஒரு போர்க்களம். பரிசேயர்கள் அவரை என்ன பண்றாங்க? எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ மறுபடி கேட்கிறாங்க, அந்த குருடங்கிட்ட கேட்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்? அப்பொழுது அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி 26வது வசனம் 9:26 யோவான் 9:26 எடுங்க. அவன் மறுபடியும் அவனை தொல்லை பண்றாங்க. ஒரு சமாதானத்துக்குள்ள வந்துட்டான், பார்வை அடைஞ்சிட்டான், தேவனுடைய நாம மகிமை வெளிப்பட்டுடுச்சு. வெளிப்பட்ட பிற்பாடு கூட மறுபடியும் அவனை கூப்பிட்டு என்ன பண்றாங்க? அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். உடனே அவனுக்கு கோபம் வந்துருது. அந்த குருடனா இருந்து பார்வை அடைந்து உனக்கு ஒரு கோபம் வந்து என்ன சொல்றான்? அவன் பிரதி உத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனது உண்டோ என்று கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேனுடைய சீஷர் என்று சொல்றார்கள்.
அதற்கு அந்த மனுஷன் திருப்பி பேசுறான் பாருங்க 30வது வசனத்துல, அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்றும் அறியாதிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு போர்க்களமான அந்த மனதை ஒரு சமாதானப்படுத்தும் பொழுதுதான், அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் பொழுது அவனுக்கு தெரியுது, இது இந்த விடுதலையும் இந்த சமாதானமும் கொடுக்கிறவர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு? பரத்திலிருந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் கண்களை திறந்திருந்தோம் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படிப்பட்ட அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவர்களுடைய மனது அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. 32வது வசனத்துல சொல்றான் பாருங்க. 32 30. பாருங்க, அவனுக்கு வந்த ஒரு விடுதலையினால அவன் சொல்றான், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஆனா இந்த இயேசுவை 8ஆம் அதிகாரத்துல இந்த பரிசேயர்கள் அவ்வளோ நெருக்கத்துல அவரை நெருக்கிறாங்க. அப்போ இவனுடைய விசுவாச அறிக்கையை பாருங்க. இவனுடைய விசுவாச அறிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த 30லிருந்து 34 படிச்சு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், அவரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. அப்போ ஒரு போர்க்களத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், ஒரு சமாதானத்துக்குள்ள அவன் சென்றவன், அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அதுதான் அந்த ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலைய, ஒரு சமாதானத்தை அவன் பெற்றுக்கொண்டதுனாலதான் அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை அவனை விசுவாச அறிக்கை பண்றான். இது விசுவாச அறிக்கை. அவனுடைய போர்க்களம் நீங்கி போச்சு. இப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வந்துடுச்சு. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்றாரு? அவனுக்கு இறங்கி அவனுக்கு என்ன பண்றாரு? ஒரு விடுதலையை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கட்டத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை துதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம என்ன பண்றோம்? நாமளும் விசுவாச அறிக்கை பண்றோம். அதான் அண்ணால் அவளுக்கு இருந்த அந்த போர்க்குளம் நீக்கப்பட்டவன் அவர் சொல்றா, அவர் கண்மலை. அவர் என்னது? அவர் கண்மலை. அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். மலடியாயிருந்தவள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவள் பலட்சியப்பட்டால், சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவராய் அவர் இருக்கிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறவராயிருக்கிறார். ஆமா, பசியா இருந்தவர்கள் இனி பசியாகிறார்கள். மேற்கொள்வதில்லை. விசுவாச அறிக்கை. போர்க்களத்திலிருந்து விடுதலையான உடனே, சமாதானத்தை பெற்றுக் கொண்டவன, ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிற இருதயம், விசுவாச அறிக்கை பண்ணுகிற இருதயம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்கிற ஒரு விசுவாச அறிக்கை. எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், முற்றும் ஜெயங்கொள்ள வைக்கிறவர் அவர். கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்ல வைக்கிற ஒரு விசுவாச அறிக்கை உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போர்க்களத்தை நீக்கினதுனால, ஒரு சமாதானத்தின் பாதையை நம்மை நடத்தினதுனால, அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் என்ன பண்றோம்? மாறி போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த போர்க்களத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கிற அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க, எவ்வளவு சோதனை பண்ணாங்க பரிசேயர்கள். அதனால தான் சொல்றாரு, நன்மை செய்வதில் நீங்கள் நன்மை செய்வதிலே
சோர்ந்து போகாதிருங்கள் என்றாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் ரோமருக்கு எழுதின நிருபம் 9 2:7 ரோமர் 2:7 அவர் என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ ஆண்டவருக்கு நெருக்கடி வருகிறது. என்ன நெருக்கடி வருகிறது? ஓய்வு நாள்ல இதை சொஸ்தமாக்கிட்டார். ஓய்வு நாள் சொஸ்தமாக்கினா இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, பாவி. ஏன்னா இவர் என்ன பண்ணல, இவரு கட்டளைகளை இவரு கடைபிடிக்கிறது இல்ல. நெருக்கடி பண்றாங்க. மாயக்காரராகிய பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க? இவர் ஓய்வு நாளை கை கொள்ளாததுனால, ஓய்வு நாள்ல கிரியை செய்ததுனால இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, இவர் பாவின்றாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க அவர் போஜன பிரிய, மதுபான பிரிய, பாவிகளின் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகர், பிசாசின் தலைவன் என்று அவரை சொல்லுகிறார்கள். நெருக்கடி. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்றார். வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்று விசுவாச அறிக்கை செய்து தேவனுடைய நாமத்துக்கென்று பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நற்கிரிகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி நற்கிரிகளை செய்ய ஆரம்பிக்கும் போது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசுவை போல அவர் நெருக்கப்படுகிறார். இவர் ஓய்வு நாள செய்ததனால இவர் பாவி என்று அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஏன்னா பொறாம, அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய மகிமை விளங்கி, அவருடைய மகிமை எல்லாருக்கும் கண்கூடா தெரியுது. இவர்களால ஒரு நன்மையும் நடக்கல. அதனால பொறாமையினால அவர் பின்னால திரள் கூட்டம் செல்றதுனால அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவர் என்ன பண்றாங்க? ஒரு நெருக்கடிக்குள்ள கொண்டு வராங்க. ஆனா ஓய்வு நாள் அவரை கடைபிடிக்கலன்றாங்க. ஓய்வு நாள் அவர் பரிபூர்ணமாய் அவர் கடைபிடித்தார். அல்லேலூயா. ஓய்வு நாள் அவர் பரிபூர்ணமாய் கடைபிடித்தார். பாருங்க, அவர் சொல்றாரு, யோவான் 5:30 சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, எனக்கு சித்தமானதை தேடாமல் என் பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். அவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றாங்க? இல்ல, ஓய்வு நாள் அதை செய்துட்டாரு, ஆகவே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரா இருக்க முடியாது, வேற ஒரு பாவியான மனுஷன்றாங்க. தேவனுடைய சித்தம், எட்டர்னல் பர்பஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக தேவனுடைய மகிமை விளங்க பண்ணும்படி அந்த பிறவி குருனுடைய கண்களை திறக்கிறார். அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து சுகமாயி திருப்பி ஆண்டவர் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகிறான். ஆனா இவருங்க என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அவர் சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, எனக்கு சித்தமானதை தேடாமல் என் பிதாவு என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இயேசு ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்கினாரா? ஆமா, சொஸ்தமாக்கினாரு. ஆனா யார் அதை செய்தது? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்குள் இருந்து அவர் அதை செய்கிறார். பிதா செய்கிறார். பிதா செய்கிறதை கண்டு குமாரன் அதை செய்கிறார். ஆகவே அவர் குற்றப்படுத்த முடியாதுன்றாங்க. இயேசுவை குற்றப்படுத்த முடியாதுன்னு அவர் சொல்றாரு. இரண்டாவது, எனக்கு சித்தமானதை என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நான் என்ன பண்ணேன்றாரு? வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் என்ன பண்றேன்றாரு? வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று யோவான் 6:38 சொல்றாரு. மத்தேயு 7:21 சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான். அதாவது ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்கினது யாரு? சொஸ்தமாக்கினது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் இருந்து
அவர் செய்கிறத, பிதா செய்கிறத குமாரன் கண்டு குமாரன் அவனை விடுதலையாக்குகிறார். அந்த குருடனை குமாரன் விடுதலையாக்குகிறார். அப்போ அது அவர் ஓய்வு நாள்ல அவருடைய சித்தத்தை யார் செய்தது? பிதாவின் சித்தத்தை குமாரன் செய்கிறார். பிதா செய்கிறதை கண்டு குமாரன் ஓய்வு நாள் என்ன பண்றாரு? அவனை சொஸ்தமாக்குகிறார். அங்கு தேவன் மகிமைப்படுகிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அங்க அவன் விடுதலை ஆயிட்டானே, அவன் குருடனா இருந்து பார்வை அடைஞ்சிட்டானே, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி என்ன பண்றாங்க? பிதாவின் சித்தத்துக்கு எதிராக கிறிஸ்துவுக்கு அவர்கள் எதிராக நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த சித்தத்தை, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிற இயேசுவுக்கு ஒரு நெருக்கடி. பிதாவின் சித்தத்துக்கு நேரா போகும்போது அவருக்கு அந்த சித்தத்துக்கு நேரா செயல்பட முடியாதபடி இந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? அவருக்கு எதிராய் அவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதுகிறார் ஒரு இடத்துல, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூர்வ பாதைகள் வழிகளில் நின்று, பூர்வ பாதைகள் எவை என்று 6 எரேமியா 6:16 வழிகளே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். வழியில நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நடுவும். போதும் பாருங்க. அவைய பூர்வ பாதைகள் என்ன, எதை சொல்றாரு? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கானான் தேசத்துக்கு நடத்தி வந்து அந்த அன்பு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை நடத்தி வந்து கானான் தேசத்துல கொண்டு வந்து சேர்த்த அந்த அன்பை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பார்த்து அந்த வழியிலே நடுவுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம இந்த கிறிஸ்துவுக்கென்று வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம ஒரு அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த நம்ம விடுதலையாக்கி தேவனுடைய நாமத்துக்கென்று, பரிசுத்த நாமத்துக்கென்று நம்மை வாழ அழைத்திருக்கிற அந்த அழைப்புல சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? இந்த பரிசுத்த அழைப்பு, எட்டர்னல் பர்பஸ், நித்திய நோக்கத்துக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான போர்க்களங்கள் இருந்தது. அந்த போர்க்களங்களில் இருந்து விடுதலையாக்கி ஒரு சமாதானத்துக்குள்ளே, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்தி கொண்டு போகும் பொழுது, தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ, நீதி உள்ள வாழ்க்கை வாழ, அவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது இடையூறுகள் வருன்றாரு, இடர்பாடுகள் வரும். பரிசேயர்களால, வேதபாரர்களால, அப்படிப்பட்ட சுயநீதி உள்ளவர்களால நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டங்கள் வரும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் உதாரணம். இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கு நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும். என்ன சொல்ல வராரு? உன்னை நித்திய நோக்கத்துக்கென்று உன்னை ஒப்பு கொடுத்து நீ பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம், தேவனை அறியாதபடி இருந்தோம், தேவனுக்கு சத்துருவா இருந்தோம். இப்ப தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கென்று அவர் நம்மை அழைத்து நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்கென்று கர்த்தரை மேன்மை பாராட்டக்கூடிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது பரிசேயர்கள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையில பரிசேயர்கள் வரலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி குமாரனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களை மாற்றி அப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிக்க நமக்கு பரிசேயர்களால், தேவனை அறியாத சுயநீதி உடைய மனிதர்களால் நமக்கு போராட்டங்கள் வரலாம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சோர்ந்து போகாமல் 2:6 ரோமர் 2:6 சொல்லப்படுறபடி சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து போதும். சோர்ந்து போகாமல் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு எழுதுகிறார் பவுல் எழுதுகிறார். இதுதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிறவி குருடனை போல இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ காரியங்கள் இருந்திருக்கலாம். இப்ப இயேசுவுக்கென்று, இயேசுவினுடைய மகிமைக்கென்று, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம வாழ நம்ம ஆரம்பித்திருக்கலாம். அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழ ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரா? நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும். அழியாமையும் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நாம தேடுகிறவர்களா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அப்பதான் சொல்றாரு, இந்த பாதைகள்ல உனக்கு பரிசேயர்களா நீ நெருக்கப்படலாம், நீ ஒடுக்கப்படலாம். நீ என்ன எதுக்கு இப்போ உன்னுடைய வாழ்க்கை எதுக்கு நேரா போய்கிட்டு இருக்கிறது? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிற அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த சந்ததியாய் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய கனத்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய தயவையும் தேவனுடைய ஒத்தாசையும் தேவனுடைய அனுகூலத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவித்து அந்த தேவனுக்கென்று நீ வாழ ஆரம்பிக்கிற, அவரை கிட்ட நெருங்குற, இன்னும் நெருங்கி இன்னும் அவர் கிட்ட போய் இன்னும் அவருடைய மகிமை, அவருடைய கனத்தையும் அவருடைய அழியாமையும் இன்னும் நெருங்கி அவருடைய மகிமையை நீ காண்றதுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமான வாழ்க்கை நீ வாழ ஆரம்பிக்கிற. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழ்வதுதான். அல்லேலூயா. அப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் பரிசேயர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிறார்கள். பரிசேயர்கள் இடைபடுகிறார்கள். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாம, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடியாம, ஒரு தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்கென்று வாழ முடியாதபடி எப்படி மரியாளுக்கு கல்லெறியப்படலாம், துன்பப்படலாம், உபத்திரவப்படலாம், தள்ளப்படலாம். எப்படி அண்ணால் அவமானப்பட்டா. அது மாத்திரமல்ல, தரித்திரன் லாசருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வியாதி, உச்சந்தலைந்து உள்ளங்கால் வர வியாதி, அவமானம் உள்ள வாழ்க்கை. ஆனா அவனுடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கையா மாறிச்சு. எங்கேயுமே அவன் கர்த்தர் தூஷிக்கல. அது போல சோர்ந்து போகாமல், விட்டு கொடுக்காமல், எந்த இடத்திலையும் நம்ம விற்று போடாமல் பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தருக்கு ஒரு பயந்த வாழ்க்கை, கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற வாழ்க்கை, அவர் போதும் என்னுடைய வாழ்க்கையிலே, அவர் போதும், எனக்கு வேற யாரும் தேவையில்லை என்ற அப்படிப்பட்ட ஒரு அப்படி முடிவு எடுக்கும் பொழுது நீ உன்னை வெறுமையாக்குகிறாய். அவர் என்ன பண்றாரு? அவர் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை என்ன பண்றாரு? அந்த அபிஷேகத்தால் நிரப்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி ஏதோ விதத்துல நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதினால நம்முடைய மனது அந்தகாரப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வுக்கு, ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு, மற்றவர்களை போல வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு உயர்வுக்கு நாம நம்முடைய வழிகளை நம்முடைய மூளை அறிவை கொண்டு அல்ல, நம்ம சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்தனா என்னுடைய வெற்றிக்கு, நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய மேன்மைக்கு நம்மை வெறுமையாக்கி மூளை அறிவை கொண்டல்ல, முழங்காலை கொண்டு அந்த தேவனிடத்திலே நம்முடைய ஆத்மாவை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. பரிசேயர்கள் வரலாம், சதுசேயர்கள் வரலாம், துன்மார்க்கர்கள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரலாம், இடர்பாடுகள் வரலாம். ஆனா முடிவு கலப்பையின் மீது கை வைத்து நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. கலப்பையின் மீது கை வச்சுட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன்? திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி வருவேன், சீலோவாம் குளத்துக்கு போவேன், என் கண்களை கழுவுவேன், திரும்பி அவரை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. கண்ணு தெரிஞ்சவன போயிருக்கலாம்ல, ஏன் அவரை பார்க்க வர்றான்? பணிந்து கொள்ள ஏன் வர்றான்? கண்ணு தெரிஞ்சிருச்சு, அவர் சொன்னாரு, அவர் கட்டளை கிடைச்சிருச்சு, கண்ணு கழுவிட்டேன், கண்ணு திறந்துருச்சு, அப்படியே போகல, திரும்பி வர்றான். எங்க வர்றான்? அங்கதான் வர்றான், அவர்கிட்ட தான் வர்றான், பணிந்து கொள்ளுகிறான் அவன். அல்லேலூயா.
எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, என் தேவனுக்கு அது பிரியமா? என் தேவனுக்கு அது பிரியமா? நான் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், பரிசுத்தமான வாழ்க்கை தான் இருக்கும், நீதி உள்ள ஒரு வாழ்க்கை தான் இருக்கும், அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழ்கிற வாழ்க்கையா தான் இருக்கும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையா தான் இருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் நம்மளால ஒப்பு கொடுக்க முடியும்? அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்? இந்த பாதை நீதியின் பாதை. இந்த உலகத்துல எல்லாம் தலைகளா நடந்துகிட்டு இருக்கிறான், நீ நேரா நடந்துகிட்டு இருக்கிற, ஆனா அவனுக்கு என்ன தெரியுது? நீ தலைகளா நடந்துகிட்டு இருக்கன்னு தெரியுது. அல்லேலூயா. நீ தலைகளா நடக்கிற, அவன் நேரா நடக்கிற நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அவன் தலைகளா நடந்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த வாழ்க்கையில நீ போகும் பொழுது சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யணும். அல்லேலூயா. ஏன் அப்படி செய்யணும் நான் சொல்றேன்னா, ஏன் அதை செய்யணும்? ஏன் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யணும்? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஏன் அப்படி? ஏன் அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது? ஏன்னா அப்படி நீ போகும்போது அவர் உன்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. யார் வருது? என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். முடியாது, சான்ஸே இல்லை. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். என் குடும்பம் கஷ்டப்படலாம், பற்றாக்குறை கொண்டு போவேன், ஆனா அவருக்கு பயந்து என்னுடைய வாழ்க்கையில நான் நீதியின் பாதையில தான் நான் நடப்பேன், விசுவாச பாதையில தான் நான் நடப்பேன், தேவனுக்கு பிரியமான பாதையில தான் நடப்பேன். அப்படின்னு நடக்கும்போது அவர் என் கூட வருகிறார். அல்லேலூயா. கூட வந்து அந்த உபத்திரவங்கள் இருந்து விடுதலை ஆக்குறார். ஏன்னா அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை இந்த பாத்திரத்தை என்ன பண்ணும்? நெருக்கும். தேவனுக்கென்று வாழாதபடி உன்னுடைய நோக்கத்துக்கென்று நீ வாழும் பொழுது நீ நெருக்கப்படலாம். நெருக்கப்படும் பொழுது நீ நெருக்கப்பட்டு விடுவாய். அதனாலதான் பவுல் சொல்றாரு, சோர்ந்து போகாம நற்கிரிகளை செய். நீ இந்த உலகம் உன்னை நெருக்கும், இந்த உலகம் உன்னை நெருக்கும், ஏதோ ஒரு விதத்துல உன்னை நெருக்கும். உனக்கு உன் மனதில் ஒரு போர்க்களத்தை உண்டு பண்ணும். ஆனா நீ கிறிஸ்துவினுடைய மகிமைக்கென்று சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் அழியாமையும் கனத்தையும் தேடுகிற போது உனக்குள்ள அவர் இருக்கிறார், உன்னோடு கூட அவர் இருக்கிறார். அந்த நெருக்கம் உன்னை ஒடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு பாத்திரம் வீட்டுல சமையல் பண்றீங்க, அதைத்தான் சொன்னேன் அன்னைக்கு, நினைவுலால் அன்னைக்கு சொன்னேன். சொல்லக்கூடாது சொல்றேன், சொல்லக்கூடாதுல சொல்லக்கூடாது சொல்லல, சொல்ல வேண்டியதை நான் சொல்றேன். ஏன்னா இங்க பார்த்த காட்சி எனக்கு வேதனை அளித்தது. பாருங்க, உங்க வீட்டுல நீங்க சமையல் பண்றீங்க, சமையல் பண்ணும்போது தண்ணி பானையோட அந்த பானை கீழே விழுந்துருது. அந்த பாத்திரம் என்ன பண்ணுது? கீழே விழுந்துருது. என்ன பண்றீங்க? அந்த பாத்திரத்தை என்ன பண்றீங்க? அந்த பாத்திரத்தை திருப்பி வச்சிருக்கீங்களா? பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒடுங்கி போயிடுச்சுங்க அந்த பாத்திரம். என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா? பாத்திரமே இல்லையா உங்க வீட்டுல? என்ன பண்ணுவீங்க? என்ன ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேன்றீங்களா? தூக்கி போட்டுறீங்கல்ல? அந்த பாத்திரத்தை எதனா பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்துவீங்களா? தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாரும் முன்னாடி அந்த ஓட்ட பாத்திரத்தை நீங்க எடுத்துட்டு போவீங்களா? வெக்கப்படுவீங்கல்ல? என்ன பண்றீங்க? தூர போட்டுறீங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நித்திய ஜீவனை அளிப்பாராம். பவுல் எழுதுகிறார் பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, 4:8 என்ன சொல்றாரு? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எப்படி சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவர்கள் வாழ்க்கையில தேவனுடைய மகிமைக்கென்று பரிசுத்த வாழ்வு, நீதி உள்ள வாழ்வு, கர்த்தருக்கு பயந்த வாழ்வு வாழ ஆரம்பிக்கும் போது என்ன வருது? உன்னை என்ன பண்ணுது? நெருக்குறாங்க. கவலை நெருக்குதுங்க. வாழ்க்கையில நடந்திருக்கிற காரியத்தினால கவலை ஒரு மனுஷன் என்ன பண்ணுது? நெருக்குது, ஒடுக்குது, சரீரத்தை ஒடுக்குதுங்க. கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க சரீரம் ஒடுக்கி போகலையா? நொறுங்கி போகலையா?
சொல்றான், என்ன சொல்றான்? பயம் வயிற்றுல புண்ணு வருமா, அல்சர் வருமா? டாக்டர் சொல்றான் பயம் வயிற்றுல புண்ணு வருமா. கவலை என்ன பண்ணுமா, உன்னை நெருக்கி போடுது, ஒடுக்கி போடுது. உன் சரீரத்தை, இந்த ஃப்ரேம் என்ன பண்ணுது? ஒடுக்கி போடுது. அப்படியே கூனி குறுகி போயிடுது. கவலை, பயம் எல்லாம் எதிர்காலத்தை குறித்து. ஆனா கிறிஸ்துவை உடையவர்கள், சோர்ந்து போராகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்கள், தேவனுக்கென்று கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடுகிறவர்கள், அந்த கவலையிலிருந்து வெளியில வந்து, அந்த நெருக்கத்திலிருந்து வெளியில வந்து என்ன பண்றான்? நெருக்க முடியல. ஏன் நெருக்க முடியல? நீ தனியான ஆள் கிடையாது, நீ தனியானவன் கிடையாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டில உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ சோர்ந்து போகாமல் கனத்தையும் மகிமையும் அழியாமையும் கிறிஸ்துவுக்கென்று நீ வாழ நீ நாடும் போது அவர் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போறது. இந்த பாத்திரத்தை ஒடுக்க முடியாது, இந்த பாத்திரத்தை அழிக்க முடியாது, இந்த பாத்திரத்தை நசுக்க முடியாது, தூர எரிய முடியாதுங்க. ஏன்னா உள்ள இருக்கிற ஒரு பெரியவர். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய மகிமை உன்னிடத்தில் விளங்கும்படிதான் தேவன் இங்கு வந்தார், இந்த உலகத்துக்கு வந்தார். எந்த சூழ்நிலையும், எந்த அந்தகார வல்லமைகளும், எந்த அசுத்தாவிகளும், எந்த வன்கண் ஆவிகளும் உன் பாத்திரத்தை நொறுக்க முடியாது. ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடணும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளணும், உன்னை வெறுமையாக்கணும். அந்த பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த பாத்திரம் நிரம்பி வந்தா நெருக்கப்பட்டாலும், நீ எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், எப்பக்கம் 8 திசை, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நீ ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைவதில்லை, மனமுறிவடைகிறதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஏன் அவர் அந்த பிறவிக்கருடைய கண்ணை திறந்தாரு? கொஞ்சம் நடுவில் ஸ்லோவா போயிருப்பேன், கொஞ்சம் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஏன் அந்த பிறவிக்குருடைய கண்களை திறந்தாரு? அவனுடைய மனம் போர்க்களமா இருந்தது. அந்த போர்க்களத்தை நீக்கி அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு. ஓய்வு நாள செஞ்சாரு. ஏன் ஓய்வு நாள செஞ்சாரு? நீ எப்பொழுதும் ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். ஓய்வு நாள் இளைப்பாறுதல். அல்லேலூயா. ஓய்வு நாள கரிசனதா உண்டாக்கினாரு இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ அந்த நெருக்கத்துல, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதுல ஒடுங்காது. இந்த பாத்திரம் ஒடுங்காதுங்க, இந்த பாத்திரம் நொறுக்க கூடாது. கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா நீ ஒடுங்க மாட்ட, நெருக்கப்பட்டால் ஒடுங்க மாட்ட. அல்லேலூயா. செய்தி நடுவுல அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு எனக்கு. அதான் சொல்றாரு, மகிமை விளங்குது. தேவனுடைய மகிமை உங்ககிட்ட விளங்க போகுது. நீ நெருக்கப்பட்டிருக்கிற, நீ ஒடுக்கப்பட்டிருக்கல, ஒடுக்க முடியாது, உன்னை யாரும் ஒடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து தேவனுக்கென்று கனத்தையும் மகிமையும் தேடுகிறவர்களுக்கு, அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உன்னை எந்த சூழ்நிலையும் உன்னை ஒடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் என்ன சொல்றாரு? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவன் தம்முடைய வார்த்தையால் இந்த உலகத்தை வடிவமைத்தாராம். என்ன பண்ணாரா? framed. God framed by the word. அவருடைய வார்த்தையாலே இந்த உலகங்களை வடிவமைத்தார். நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையை கொண்டு வடிவமை. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளு, பயப்படாத, எழும்பி நில்லு, பக்தி வைராக்கியம் பாராட்டு. நான் கிறிஸ்துவுக்கு என்று வாழ்வேன், பரிசுத்தமா வாழ்வேன், நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வேன், ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை வாழ்வேன். இதுதான் நான் அவருக்கு காட்டுகிற ஒரு பதில். அல்லேலூயா. அப்படி நீ வாழ ஆரம்பிக்கும் போது நெருக்கப்படலாம், ஆனா உன் பாத்திரத்தை சொட்டையாகாது. நீ தேவை. அல்லேலூயா. நீ தேவை. மனுஷர் உன்னுடைய நற்கிரிகளை கண்டு, யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்த, யோசேப்பிடத்துல கர்த்தர் இருக்கிறான் என்று கண்டு அவனை உயர்ந்த ஸ்தானத்துல தான் வச்சான். அல்லேலூயா. வச்சானா இல்லையா? அப்போ சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யணும், கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு என்று வாழணும். பரிசேயர்களை பத்தி நீங்க பயப்படாதீங்க, மத தலைவர்களை பத்தி பயப்படாதீங்க, சட்ட திட்டங்களை தெரிஞ்சவங்களை பத்தி பயப்படாதீங்க. பைபிளுக்குள்ள வாங்க. சட்ட திட்டங்கள் எனக்கு தெரியும், எல்லா சட்ட திட்டங்களும் எனக்கு தெரியும், நான் எல்லா காரியத்தையும் கரெக்டா நடத்தி முடிச்சிருவேன். தேவை கிடையாது. பரிசுத்தம் உள்ளவன் தேவை, தேவனுக்கு பயம் தேவை, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் தான் தேவை சபைக்கு. அல்லேலூயா.
சபைக்கு காரியங்களை நடப்பிக்கிறவன் கர்த்தருக்கு பயந்தவன் தான் தேவை. அவன் தான் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்வான். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரவன் நீங்க உங்களை தாழ்த்தி முழங்கால் படிட்டு துறப்புல நின்று உங்களுக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர் வேண்டும் அந்த மகா பெரிய ஊழியக்காரத்தை நில்லுங்க, முழங்கால நில்லுங்க. யாராவது ஒருத்தர் கருத்தில் எழுப்புவார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, நீங்க நில்லுங்க, திறப்புல நில்லுங்க. உங்களுக்கு தேவைன்னு தெரியுது இல்ல, இழந்துட்டோம், இப்ப தேவைன்னு தெரியுது இல்ல, நீங்களும் நில்லுங்க. யாராவது ஒருத்தர் எழும்பட்டோம் இங்க இருக்கிறவங்கல்ல. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிடவேன்ற தேவை கிடையாதுங்க. கர்த்தருக்கு பயந்தவன் தேவை. உங்க ஜபத்தில் அப்படிப்பட்ட ஆளை எழுப்புங்க சபை. அல்லேலூயா. அது உங்க கையில இருக்குது. இவ்வளவு நாள் உங்களுக்கு அவர் செஞ்சார்ல, ஊழியம் செஞ்சார்ல, ஆவிக்குரியது செஞ்சாரு, மாம்சத்துக்குரியது செஞ்சார்ல. மாம்சத்துக்குரியவங்களை பெற்றவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவர் இல்லை, வரமாட்டாங்க. உலக பிரகாரமான காரியங்களுக்கு மாத்திரம் தானவங்க வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? அவர் இல்லை, வரமாட்டாங்க. அதே மாதிரி அவருக்கு பயந்தவங்க வரமாட்டாங்க. செய்யாம இருந்தது செய்வாங்க. ஏன்னா அவர் இல்லை, அவர் கேட்கறதுக்கு இல்லை. ஆனா அவர்கிட்ட அன்பு கூர்ந்தவன், அவர் அன்பு கூர்ந்தவன் அவருடைய விருப்பத்தை செய்வான். ஆண்டவர் அவருக்குள்ள இருந்து போதித்த காரியங்களை கீழ்ப்படி நடப்பான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பயந்தவன், அவருடைய வார்த்தைக்கு பயந்தவன் உயிரோடு இருக்கும்போது செய்ய மாட்டான், பயப்படுவான். இருக்கிறாரு, கேட்பார், நீ இப்ப இல்லை, அதனால பயப்பட மாட்டான். மாம்சத்தின் காரியங்கள், உலக காரியங்களை அவரை வச்சு சாதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தவன் இனிமே வரமாட்டான். ஏன்னா அவர் இல்லை, வரமாட்டான். ஆனா அன்பு கூர்ந்தவன் சபைக்கு வருவான். அவர் மூலமா ஆண்டவர் பேசின காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பான். அல்லேலூயா. அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஏன் கால் ஏறல சபையில ஏறலன்றவங்க எல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அவங்க யாருன்ட்டு. அல்லேலூயா. அவர் விட்டு போனப்ப நான் இப்போ சொல்றேன், நான் வழிபோக்கன். வருவேன், சொல்ற வேலையை செய்வேன், சாப்பாடு கொடுத்துருக்க, வெறு வயித்தோட போக முடியாது, சாப்பிட்டு நான் போயிடுவேன். அல்லேலூயா. அதான் நான் இங்க நின்று அறிக்கை பண்ணியிருக்கேன், அதை மாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறார், ஒரு அந்தகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப பரிசேயர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டா கூட சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து இந்த பாத்திரத்தை வெறுமையாக்கி அவர் உள்ள வந்தா எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போக முடியாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இல்ல மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கட்டுமா? அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், கர்த்தரை முதலாவது வைங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அது பரிசுத்தம் உள்ளது, அது பொக்கிஷமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.